ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். துவாரகாபுரிக்கு கர்காச்சாரியார் வருகை மற்றும் அஸ்வமேத குதிரையை பாதுகாப்பதாக அனிருத்தரின் சபதம். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, மகாமுனிவர் நாரத மாமுனிவர் துவாரகையிலிருந்து புறப்பட்ட பின்னர் அரசர்களுக்கெல்லாம் அரசரான உக்ரசேன மன்னர் என்னை அழைப்பதற்காக தன் தூதர்களை அனுப்பினார். உக்ரசேன மன்னரின் அந்த தூதர்கள் என் முன் வந்து இவ்வாறு கூறினார்கள். தூதர்கள் கூறினார்கள், பகவானே, பிரகன் பூதேயோ சிரோரமனே முனே, எங்கள் வார்த்தைகள் அனைத்தையும் விவரமாக கேளுங்கள். முனீஸ்வரரே, முனிவரே, துவாரகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திரு உள்ளத்தால் உமது ஞானியான சீடர் மகாராஜா உக்ரசேனர் யாகங்களிலேயே சிறந்ததான அஸ்வமேத யாகத்தை நிகழ்த்த தீர்மானித்துள்ளார். அந்த ஓட்ட திருவிழாவிற்கு நீங்கள் விரைவில் வருகை தருவீர்களாக. அந்த தூதர்களிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் கர்கசாலை விட்டு புறப்பட்டு துவாரகாபுரியை நோக்கி சென்றேன். மன்னர்களிலேயே சிறந்தவரே, அந்த யாகத்தை காண நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். அதன் பின்னர் தொலைவில் எல்லையற்ற தேசத்தில் பல்வேறு வகையான மரங்களாலும் எண்ணற்ற தோப்புகளாலும் அலங்கரிக்கப்பட்ட துவாரகையை நான் கண்டேன். எண்ணற்ற ஏரிகள், படி கிணறுகள் மற்றும் பல வகை பறவைகள் அந்நகரின் அழகை மெருகூட்டின. அரசே, அங்குள்ள ஏரிகளில் நீலத்தாமரைகள், சிவப்பு தாமரைகள், வெண் தாமரைகள் மற்றும் மஞ்சள் தாமரைகள் மலர்ந்திருந்தன. அல்லி மலர்களும் கிளி பூக்களும் அவற்றின் அழகை மேலும் கூட்டின. பில்வா, கடம்ப, பனியன், சஹு, பனை, தமால், பகுல், நாககேசர், புன்னாகர், கோவிடாரம், பீப்பல், ஜாம்பீரம், எலுமிச்சை மரம், ஹர்சிங்கர், மாம்பழம், ஆம்ரா, கௌரா, கோஸ்தானி, வாழை, ஜாமுன், ஸ்ரீபல், பேரீச்சம்பழம், காதர், சந்தன இலை, புள்ளி, கபத்தா, பகர், கரும்பு, மூங்கில், மல்லிகா, ஜூஹி, மோட்னி, மதன்பன், சூரியகாந்தி, பிரியபன்ஷ், குலம்பன்ஷ், பூக்கு மலர்கொடிகள், பகவான் ஸ்ரீஹரியின் நகரமான துவாரகை, கானூர், சகஸ்ர கண்டுக, அகஸ்திய மலர், சுதர்சனம், குந்தா, கர்ணமலர், மாதுளை, ஆஞ்சீரமலர், அத்திமரம், தோடம்பழ மரம், சிட்ரஸ் பழம், சீதாப்பழம் ஆகிய பல்வேறு மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யாதரு போன்ற சிறிய மற்றும் பெரிய மரங்கள். ராஜேந்திரரே, மயில்கள், கொக்குகள் மற்றும் கிளிகள் அங்கு பாடும். அன்னம், பறவா, புறா, காக்கை, மைனா, சக்கரவாக பறவை, கஞ்சரித் பறவை, சிட்டுக்குருவி போன்ற அனைத்து அழகான பறவைகளின் குழுக்கள் வைகுந்தத்திலிருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தன. அரசனே, நான் இந்த பாதையில் நடந்து சென்றபோது செம்பு, வெள்ளி, தங்கம் ஆகியவற்றால் ஆன 3 கோட்டைகளால் மதில்களால் சூழப்பட்ட துவாரகை நகரை கண்டேன். ரௌத்தக மலைகளின் கிர்னார் தெய்வீக மரங்கள், கடல் மற்றும் அகழி போன்ற கோமதி நதியால் சூழப்பட்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரமான துவாரகை நகரம் மிகவும் அழகாக காட்சியளித்தது. மங்களகரமான கொண்டாட்டங்களை குறிக்கும் தோரணங்களால் நகரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தங்க அரண்மனைகள் நகரத்தை அலங்கரித்தன. மேலும் அது எல்லா வயதினராலும் நிறைந்திருந்தது. தங்க சந்தைகளும் அழகான கொடிகளும் பதாகைகளும் துவாரகை நகரின் தனித்துவமான பெருமைக்கு மேலும் அழகு சேர்த்தன. அங்கு எண்ணற்ற உயரமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆலயங்கள் காணப்பட்டன. வீரமிக்க யாதவ போர் வீரர்களால் நகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான விமானங்கள், நூற்றுக்கணக்கான சதுரங்கள் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட கலசங்கள் அதன் பெருமைக்கு மேலும் மெருகூட்டின. குதிரை லாயங்கள், யானை லாயங்கள், பசு கொட்டகைகள் மற்றும் பிற நிறுவனங்களால் அலங்கரிக்கப்பட்ட துவாரகையின் தெருக்கள் அழகான வெள்ளி தகடுகளால் பதிக்கப்பட்டிருந்தன. அந்த நகரம் 9 லட்சம் அழகான அரண்மனைகளை கொண்டிருந்தது. துவாரகாபுரி கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 16,000
108 பிரம்மாண்டமான கட்டிடங்களால் சூழப்பட்டிருப்பதாக தோன்றியது. அரசே, கோடிக்கணக்கான வீரர்கள் எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தி ஒவ்வொரு வாயிலிலும் நிறுத்தப்பட்டு இரவும் பகலும் நகரத்தை காத்து நின்றனர். ஒவ்வொரு இல்லத்திலும் மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் புகழ்ந்து பாடினர். அவர்களின் நாமங்களையும் லீலைகளையும் கோஷமிடுவதை கேட்டனர். இவை அனைத்தையும் கவனித்து நான் சுதர்ம சபைக்கு சென்றேன். எனது மர காலணிகளுடன் நான் மேலே ஏறி துளசி மாலையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தேன். நான் வந்ததைக் கண்டு மிகவும் மகிழ்ந்த அரசர் உக்கிரசேனர் தேவேந்திரனின் சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார். பூபாலன் அவருடன் மேலும் 56 கோடி யாதவர்களும் இருந்தனர். வணக்கம் செலுத்திய பின்னர் அவர் என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து வழிபட்டார். அனைத்து யாதவர்கள் முன்னிலையில் என் 2 பாதங்களையும் நீரினால் சுத்தம் செய்து தலை வணங்கி என் பாதங்களில் இருந்த நீரை வைத்து கொண்டு இவ்வாறு கூறினார். அரசர்களுக்கெல்லாம் அரசரான உக்கிரசேனர் கூறினார், விபேந்திரரே, நாரத முனிவரின் வாக்கிலிருந்து நான் கேட்ட அஸ்வமேதம் எனும் யாகத்தை உமது கட்டளைப்படி நான் நிறைவேற்றுவேன். தமது தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்து பிரபஞ்சம் முழுவதையும் வைக்கோல் போல கருதி பௌதிக ஆசைகள் எனும் சமுத்திரத்தை கடந்த பரம புருஷராகிய ஸ்ரீகிருஷ்ண பகவான் இங்கே நேரடியாக எழுந்தருளி உள்ளார். கர்க முனிவர் கூறினார், யாதவ மகாராஜரே, நரேஸ்வரரே, நீங்கள் ஒரு மிக நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள். அஸ்வமேத யாகம் செய்வதால் உங்கள் புகழ் 3 உலகங்களிலும் பரவும். நிருபேஸ்வரரே, குதிரையை பாதுகாக்க யார் செல்வது என்பதை முடிவு செய்யுங்கள். ஏனெனில் உலகில் பல எதிரிகள் உள்ளனர். நீங்கள் 1 ஆண்டு முழுவதும் அசிபாத்திர விரதத்தை அனுசரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சிறந்த யாகத்தை பாதுகாப்பாக முடிக்க இயலும். கடந்த காலத்தில் பிரத்யும்னன் ராஜசூய யாகம் செய்து முழு பூமியையும் வென்றான். இம்முறையும் குதிரையை பாதுகாக்க அவனையே நியமிப்பீர்களா? என் வார்த்தைகளை கேட்டதும் மன்னன் கவலை அடைந்து அங்கே அமர்ந்திருந்த மனித துன்பங்கள் அனைத்தையும் நீக்குபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கினார். மன்னரின் கலங்கிய மனதை கண்ட பகவான் உடனடியாக ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு புன்னகையுடன் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் கூறினார், வலிமை மிக்க வீரர்களே, போர்க்கலையில் தேர்ச்சி பெற்ற யாதவ வீரர்களே, அரசர் உக்ரசேனரின் முன்னிலையில் நான் கூறுவதை கேளுங்கள். மன உறுதியும் மாபெரும் வீரனும் அஸ்வமேத யாகத்துடன் தொடர்புடைய குதிரையை உலகின் அனைத்து மன்னர்களிடமிருந்தும் பறித்து செல்லும் திறனும் கொண்டவரே இந்த வெற்றிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீஹரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வீரமிக்க யாதவர்கள் கர்வமின்றி ஒருவரை ஒருவர் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டனர். அந்த வெற்றிலை ஒரு கணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அழகிய கரங்களில் இருந்தது. அது ஒரு தாமரை மலரின் மீது கிளி அமர்ந்திருப்பது போல் காட்சியளித்தது. அனைவரும் மௌனமாக இருந்தபோது உஷா தேசத்தின் அதிபதியான மாமுனிவர் அனிருத்தர் மகாமுனிவர் வில்லை பிடித்தபடி மகாராஜா உக்ரசேனரை வணங்கி அந்த வெற்றிலையை வாங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் தலை வணங்கி உடனடியாக இதை கூறினார். ஸ்ரீ அனிருத்தர் கூறினார், பிரபஞ்சத்தின் இறைவனே, நான் ஷியாமகர்ணனை மன்னர்களிடமிருந்து காப்பேன். தயவு செய்து இந்த பணிக்கு என்னை நியமிக்கவும். கோவிந்தரே, ஏழைகள் மீது அன்பு கொண்டவரை, என்னால் இந்த குதிரையை கூட பராமரிக்க இயலவில்லை என்றால் இந்த ஏழையின் சபதத்தை கேட்பாய். சத்திரியர்களாலும் வைஷ்யர்களாலும் சூத்திரர்களாலும் யாரையும் காக்க இயலாது. ஒரு பிராமண பெண்ணுடன் விபச்சாரம் செய்வதால் ஒருவனுக்கு ஏற்படும் அதே பரிதாபகரமான கதி எனக்கும் ஏற்படட்டும். இறைவா, ஒரு பிராமணரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை செய்யாதவனுக்கு ஏற்படும் அதே கதி எனக்கும் ஏற்படட்டும். ஸ்ரீ கர்கமா முனிவர் கூறினார், அரசனே, அனிருத்தனின் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை கேட்டு யாதவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் உடனடியாக தன் பேரனின் தலையில் கை வைத்தார். அனிருத்தன் சுதர்ம சபையில் கரம் கூப்பி நின்றான். அப்போது பகவான் ஸ்ரீஹரி அனைவர் முன்னிலையிலும் மேகத்தை போன்று
கம்பீரமான குரலில் அவர்களிடம் பேசினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அனிருத்தா, அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை ஓராண்டிற்கு எல்லா மன்னர்களிடமிருந்தும் பாதுகாத்துவிட்டு பிறகு இங்கே திரும்பி வா. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் அஸ்வமேத யாகத்தின் பண்புகள் என்ற தலைப்பு கொண்ட 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.